லாஸ்டா ஏபிஆர் எஃப்ஏ மூணுலயும் டவுட் இருக்கா ப்ரோ? எதுவும் 3 டவுட் இல்லைங்க. என்ன ப்ரோ? எதுவும் டவுட் இல்லைங்க. இல்ல சார், இந்த வீக் ஃபுல்லா ரிவிஷன் தான் பார்க்க சொல்லியிருக்காங்க, அதனால தான் கேட்குறேன். புரியலங்க. இந்த வீக் ஃபுல்லா இந்த வீக்ல ஃபுல்லா ரிவிஷன் வந்து ரிவிஷன் பார்க்க சொல்லியிருக்காங்க ப்ரோ. இந்த 3 மாடியூலுக்கு மட்டும் ரிவிஷன் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. இந்த வீக் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீக்ல இருந்து மிச்சம் 2 மாடியூல் ஆரம்பிச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. சரி ஓகேங்க. அதான் டவுட் எதுவும் இருக்கான்னு கேட்குறேன். டவுட் எனக்கு எதுவும் இல்லை. நான் இப்போ நம்ம சைட்லேருந்து என் சைட்லேருந்து நம்ம மாடல் சும்மா நான் தான் பண்ணுற மாதிரி தான் பண்ண முடியுமா? நீங்க கூட பண்ணுங்க, நான் பார்க்குறேன். ஓகே. இல்ல ப்ரோ, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நீங்க புரியல. அது எப்படி பண்ணுவேன் நீங்கள் எப்படி தெரிஞ்சா கூட எனக்கு டவுட் கிளியர் பண்ணிருக்கு. எந்த அளவுக்கு அதான் எனக்கு. ப்ரோ, நீங்க பண்ணுங்க, நான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டேன் உங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே. ஏபிஆர் எஃப்ஐ ஏதாவது மூணுல எதுனா உங்க சாய்ஸ். ஏதாவது சும்மா எடுத்து நான் டிரான்சாக்ஷன் கூட பண்ணி பாருங்க, நான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். ஓகே. லிங்க் இருக்கா? லிங்க் இருக்கா? லிங்க் இல்லைங்க என்கிட்ட. நான் குரூப்ல ஃபார்வர்ட் பண்றேன். வாட்ஸ்அப் இதில் இன்ஸ்டாலே பண்ணுறீங்களா? இல்லை ஸ்கைப்லேயே பண்ணுறீங்களா? வாட்ஸ்அப். நான் வாட்ஸ்அப். அந்த செகண்ட் ஒரு லிங்க் இருக்கும் முத்தியல், அந்த லிங்க் ஓப்பன் பண்ணுங்க, அதான் ஒர்க் ஆகுது. ஓகே. செகண்ட் லிங்க்குங்களா? கேட்கல ப்ரோ. செகண்ட் லிங்க் தானே? செகண்ட் லிங்க் தான். யூசர் ஐடி அந்த இதுங்களா? யூசர் ஐடி வந்து முகிலா? ஆமா, யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிட்டே இருக்கும். ஓகே, உள்ளே போயிடுச்சு. ஸ்க்ரீன் மோட் ஷேர் பண்ணுறீங்களா ப்ரோ? ஸ்க்ரீன் மோட் ஷேர் பண்ணுறீங்களா? ஷேர் ஆகலைங்களா? ஷேர் ஆகுது. இந்த ஹோம் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க ப்ரோ. ஹோம் ஐக்கான் இருக்குல்ல, அது கிளிக் பண்ணுங்க. தெரியுதுங்களா? தெரியுது. இப்போ பேயபிள்ஸ் மாடிக்குள்ள போவோம். இன்வாய்ஸ்.
ஹலோ. தெரியுது ப்ரோ. அப்படியே கிரியேட் பண்ணுங்க. பிஸ்னஸ் யூனிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்களா? நீங்கள் சொல்கிற மாதிரி யூஎஸ் அதே போடலாம்ல? அது இதுதான். இது எடுத்துக்கலாமா? US1 பிஸ்னஸ் எடுத்துக்கலாங்களா? எடுத்துக்கோங்க ப்ரோ. ஹலோ. கரெக்ட் தான் ப்ரோ. பண்ணுங்க. சப்ளையர் சூஸ் பண்ணுங்க. அட்வான்ஸ் கார்பரேஷன் போறோம். சப்ளையர் வரும். அட்வான்ஸா? சப்ளைஸ் இல்ல ஒரு ஏடிவின்னு மட்டும் போடுங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கீழே பார்க்க போகும். ஏடிவியா? கீழே வருதா? வரலைங்க எதுவும். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணதால அட்வான்ஸ் சப்ளையர் தானே பண்ணோம் இதில்? சப்ளையர்ஸில் பண்ணது புரியல. சப்ளையர்ஸ் தானே பண்ணோம். சப்ளையர்ஸ் தானே. ஆமா. சர்ச் எந்த பிசினஸ் யூனிட் கொடுத்தீங்க? புரியலங்க. பிசினஸ் யூனிட் எது கொடுத்தீங்க? பிஸ்னஸ் யூனிட் US1 பிஸ்னஸ் யூனிட் கொடுத்துருக்கேன். கரெக்ட் தான். கரெக்ட் தான். வேறு தான் பிஸ்னஸ் யூனிட் இருக்கா? இல்ல US1 கரெக்டாக தான் இருக்கும். கரெக்ட் தான் ப்ரோ. சப்ளையர் வந்து சர்ச் பண்ணாங்க. அப்படி சர்ச் பண்ணாதீங்க. ஏடிவி கீழே சர்ச் பைக்கன் கிளிக் பண்ணுங்களேன். கீழே சர்ச் இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ வருது பாருங்க. கீழே இருக்கு பாருங்க. அட்வான்ஸ் கார்பரேஷன் கிளிக் பண்ணி ஓகே கொடுங்க. அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுங்க. சப்ளைஸ் விசிட் அதெல்லாம் காமன் தானே? அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அவ்வளோ காமன் ஆயிரும். நீங்கள் இன்வாய்ஸ் நம்பர் அண்ட் அமௌண்ட் மட்டும் கிளிக் பண்ணுங்க. இன்வாய்ஸ் நம்பர் வந்து நம்ம ஏதாவது போட்டுக்கலாம்ல? நம்மளே போட்டுக்கலாம். டைப் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெபிட்டு இல்லை சேஞ்ச் பண்ணுங்க. டைப்பை சேஞ்ச் பண்ணுங்க. ஸ்டாண்டர்ட் மாற்றுங்க. ஸ்டாண்டர்ட் இன்வாய்ஸ் SJM ஸ்டாண்டர்ட் இன்வாய்ஸ்னு வருது. ஓகேங்களா? இல்லை நார்மல் ஸ்டாண்டர்ட் இல்லையா? இல்லை நார்மல் ஸ்டாண்டர்டே இல்லை. ரீபேபிள், டெபிட் மோமோ, கிரியேட் மோமோ, வித் ஹோல்டிங் டேக்ஸ், ரிட்டைன் ரிலைஸ் தான் வருது. சரி ஓகே ப்ரோ, பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் லைன் ஆட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன், பேமெண்ட் இமிடியேட்டு. ஓகே, அது நம்ம இஷ்டம். அதை நம்ம கொடுத்துக்கலாம். லைன் ஆட் பண்ணுங்க. லைன்ஸ்ல வந்து ஐட்டம் கொடுத்துருங்க. நீங்க என்ன ஐட்டம் சூஸ் பண்றீங்களோ, ஐட்டம்னா ஐட்டம், ஃப்ரைட்னா ஃப்ரைட் கொடுத்துட்டு அமௌண்ட் நீங்க இன்வாய்ஸ்ல மேல என்ன அமௌண்ட் கொடுத்துருக்கீங்களோ அதே அமௌண்ட் கொடுத்துருங்க. அமௌண்ட் 1000 கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் டைப்னா இப்போ என்ன சொல்றது? இப்போ ஹார்ட்வேர்ஸ்னு கொடுக்கலாம். இல்ல அது வந்து இதுல அது ரிசீவ், அது வந்து ஐட்டம் நேம்ல தான் வரும். டிஸ்ட்ரிபியூஷன் செட்ன்றது நீங்க எந்த அக்கௌண்ட் மூலியமா எந்த கம்பெனி எந்த பிரான்ச் அந்த செலக்ட் பண்றது. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் காம்பினேஷன் செலக்ட் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த பேமெண்ட் வந்து நீங்க ஒரு ரெண்ட்டுக்காண்டி பே பண்றீங்க அப்படின்னா நீங்க அந்த அக்கௌண்ட்ல இருந்து ரெண்ட் அக்கௌண்ட் மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அக்கௌண்ட்ல வந்து அக்கௌண்ட் இல்ல அது அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணுங்க. அக்கௌண்ட் டிராப் டவுன் கிளிக் பண்ணுங்க. இல்ல கரெக்ட் தான் உள்ள. ஓகே, உள்ள அக்கௌண்ட்ஸ்ல ஓகே. அதில் போய் சர்ச் கொடுங்க. கீழே சர்ச் இருக்கா? ஓகே. அக்கௌண்ட்ஸில் போயிட்டு இப்போ சர்ச் அக்கௌண்ட்ஸில் சர்ச் இருக்கு. இல்லை ப்ரோ, இதில் வேணாம். நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை ட்ராப் டவுன் பண்ணுங்களேன். ஓகே, அக்கௌண்ட்ஸ் ட்ராப் டவுன் பண்ணீங்கன்னா கீழே சர்ச் இருக்கா அப்படியே? ஓகே. அதை கிளிக் பண்ணி இதுல இருந்து இப்போ ரெண்ட்னு சர்ச் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வேல்யூ இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல ரெண்ட்டுங்களா? ரெண்ட்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் பண்ணுங்க. உங்களுக்கு ரெண்ட் அக்கௌண்ட் வரும். எதுவும் வரல. டிஸ்கிரிப்ஷன்ஸ் நோ. கேஷ் சர்ச் பண்ணுங்க. கேஷ் சர்ச் பண்ணுங்க.
ஓகே ஓகே. கேஷு ம் ஃபர்ஸ்ட் கேஷே கேஷ் கொடுக்குறேன். கேஷ் கொடுத்துட்டு நீங்க வந்து ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட் ஆட் ஆயிரும். ஓகே ஓகே கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ ஆட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து வேலிடேஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இது முடிஞ்ச உடனே அவ்வளோதானுங்களா? அவ்வளோதான். லைன் ஆட் பண்ணியாச்சு. லைன் ஏன்னா நீங்கள் அமௌண்ட் ஆட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து சேவ் கொடுங்க. சேவ் மட்டும் கொடுங்க. சேவ் மட்டும் கொடுங்க. சேவ் கொடுத்துட்டு அப்புறம் இன்வாய்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து வேலிடேஷன் பண்ணணும். கரெக்ட். வேலிடேஷன் பண்ணணும். அப்ரூவ் தானே? இல்லை வேலிடேட் வேலிடேட் வந்து போஸ்ட் மேலே செக் ஃபண்ட்ஸு கீழே பாருங்க மேலே. அதை கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு அந்த நாட் வேலிடேஷன் இருக்க இடத்துல நீட்ஸ் ரீவேலிடேஷன் காட்டும். வேலிடேட் ஆயிடுச்சா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து போஸ்ட் உள்ள அக்கௌண்டிங் பண்ணணும். அக்கௌண்டிங் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா போஸ்ட் லெட்ஜர் கொடுப்போம். இன்வெஸ்டிகேஷன் கிளிக் பண்ணி அது அதுலயே தான் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி போஸ்ட் லெட்ஜர் இருக்கு பாருங்களேன், அதை கொடுங்க. ஓகே. போஸ்ட் லெட்ஜர். ஓகே. வியூ அக்கௌண்டிங் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்டிங் என்ட்ரி எப்போ இருக்குன்னு காட்டும். ஸோ டெபிட்ல எவ்வளோ, கிரெடிட்ல எவ்வளோ. கரெக்ட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து அப்ரூவல் பண்ணணும். இது அவ்வளோதானுங்களா? ஓகே டன். அவ்வளோதான். இது அவ்வளோ டன் கொடுத்துருங்க. இதை கொடுத்துட்டு அப்புறம் என்னங்க? நெக்ஸ்ட் வந்து திரும்ப அதே இன்வெஸ்ட் ஆக்ஷன் கிளிக் பண்ணி அப்ரூவல் கொடுங்க. அப்ரூவல் சூஸ் பண்ணி அப்ரூவல் ஃபோர்ஸ் அப்ரூவல். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் இன்வெஸ்ட் ஆக்ஷனை கிளிக் பண்ணி பே இன் ஃபுல் கொடுங்க. இன்வாய்ஸ் கிளிக் பண்ணி எதுங்க? பே இன் ஃபுல். இப்போ பேங்க் அக்கௌண்ட் கிளிக் பண்ணுங்க. செகண்டுங்களா? இல்லை எது வேணாலும் சூஸ் பண்ணி எது வேணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேமெண்ட் ப்ரொஃபைல் வந்து யூஎஸ் காப்பா, அதுவும் எது வேணா கிளிக் பண்ணிக்கங்க. சப்மிட் போட்டுங்களா? பேமெண்ட் டாக்குமெண்ட். அது வந்து டாக்குமெண்ட் இது இருக்கான்னு பாருங்க. இது இல்லையா? பேமெண்ட் ப்ராசஸ் இல்லை பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைலை மாற்றுங்களேன். அன்சி கொடுங்க. அன்சி X12 820 கீழே. இல்ல மேல போயிடுச்சு. என்ன சொன்னீங்க? மேல இருக்கு. அந்த இருக்கு பாருங்க. அன்சி X12 820 கீழே. ஓகே. அன்சி X. இப்போ பாருங்க இந்த பேமெண்ட் ஆகும் செக் ஆகுது. ஓகே. இப்போ சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ வந்து இந்த ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துருங்க. இல்ல சேவ் அண்ட் க்ளோஸ். சேவ் அண்ட் கிரியேட் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். நெக்ஸ்ட் பேஜ். ஓகே. புதுசா இப்போ நீங்க ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த இன்வாய்ஸ் நீங்க என்கொயரி பண்ணணும் இல்ல இந்த இன்வாய்ஸ் பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அதே காலம்ஸ்ல போயிட்டு create an account creation of the payable period. இப்போ என்ன சொன்னீங்க? இப்போ கிரியேட் பண்ண அக்கவுண்ட் எங்க இருக்கு? இப்போ நீங்க வந்து ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணிட்டீங்க. கிரியேட் பண்ணி வேலிடேஷன் பண்ணி அப்ரூவல் பண்ணி பேமெண்ட் பண்ணிட்டீங்க. ஆமாமா. நீங்க இந்த இன்வாய்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஓகே. ஸோ கம்ப்ளீட் பண்ண இன்வாய்ஸ் நீங்க எங்க போய் என்கொயரி பண்ணுவீங்க? சர்ச் இன்வாய்ஸ்ல கிளிக் பண்ணுங்களா? சர்ச் இன்வாய்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து இது இருக்கா? இல்ல அது இல்ல மேனேஜ் இன்வாய்ஸ் இருக்கா? மேனேஜ் இன்வாய்ஸ். ஓகே. மேனேஜ்ல போய் உங்களுக்கு வந்து இன்வாய்ஸ் நம்பர் தெரியுமா? இன்வாய்ஸ் நம்பர் வந்து
கரெக்ட். யூஎஸ் 1234. அது வந்துருச்சுங்க, வேலிடேட் இப்போ ஆயிருக்கு. வந்து நீங்க வந்து பார்க்கணும் அப்படின்னா இன்வாய்ஸ் நம்பர் இருக்கு பார்த்தீங்களா, இன்வாய்ஸ் நம்பர் மட்டும் கிளிக் பண்ணுங்க. ஓகே இதுங்க, ஓகே நீங்க பார்த்துக்கலாம். ஓகே, நான் பண்ணதில் அதில் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் கரெக்டுங்களா? கரெக்ட். நீங்க பண்ணதெல்லாம். ஸோ நீங்க ஆட் பண்ண லைனு அமௌண்ட்டு. நீங்க வந்து நீங்க மேல அன்பெய்டு அமௌண்ட் இருக்கு பாத்தீங்களா? இல்லைங்க, அங்கதான் அன்பெய்டு அமௌண்ட் 0 இருக்கு பாத்தீங்களா? இன்வாய்ஸ் அமௌண்ட் கீழே ஆமாம் அன்பெய்டு ஆமாம் அமௌண்ட். ஆமாம் நீங்க வந்து நீங்க அமௌண்ட் பே பண்ணாம இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் அன்பெய்டுல வந்து நீங்க எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணலையோ அந்த அமௌண்ட் காமிக்கும். ஓகே, இப்போ அமௌண்ட் நம்ம பே பண்ணிட்டோம், நம்ம அமௌண்ட் பே பண்ணி இப்போ பே பேங்க் பண்ணிட்டனால நம்மளுக்கு வந்து அன்பெய்டு அமௌண்ட்ல வந்து 0 வருது. இப்போ டன் கொடுத்துருங்களேன். சேவ் தானே? ம் சேவ் அண்ட் க்ளோஸா இப்படி சேவ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம்? இல்ல டன் கொடுத்துருங்க மேல மேல மேல. ஓகே, சப்போஸ் நீங்க இப்போ வந்து இந்த இன்வாய்ஸ் எடிட் பண்ணணும்னா அப்படின்னா திரும்ப நீங்க என்கொயரிக்குள்ள போங்களேன். திரும்ப மேனேஜ் இன்வாய்ஸ் கொடுங்க. ஓகே இப்போ சர்ச்சா இதில் போயிட்டு இப்போ நீங்க வந்து இப்போ இன்வாய்ஸை பார்க்கணும் அப்படின்னா நம்பர் கிளிக் பண்ணுவீங்க. சப்போஸ் நீங்க இந்த இன்வாய்ஸ் எடிட் பண்ணணும் அப்படின்னா இங்கிட்ட சும்மா இல்ல இன்னும் நம்பர் கிளிக் பண்ணாங்க சும்மா அந்த லைன் இப்போ கிளிக் பண்ணுங்களேன். கிளிக் பண்ணிட்டு மேல பென்சில் ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, பென்சில் ஐகான் வியூ பக்கத்துல அந்த பிளஸ் பென்சில் ஐகான் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து எடிட் பண்ணிக்கலாம். எடிட் ஆப்ஷன் இருக்கு. ஓகே ஓகே, இதில் போய் எடிட் பண்ணிக்கலாமா அவங்க? இல்ல போயிட்டு நீங்க சப்போஸ் லீகல் என்டிட்டி மாத்தினாலும் மாத்திக்கலாம். ஓகே, நீங்க சின்ன எடிட் பண்ணணும்னா அப்படின்னா பண்ணிக்கலாம் நீங்க. ஓகே, இதில் போய் பண்ணிக்கலாமா நம்ம? ஓகே ஓகே, இந்த லைன்ஸ் கூட நம்ம புதுசாக கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆமா, நீ ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணி இப்போ நீங்க புதுசா ஒரு ஆட் பண்ணாலும் பிளஸ் ஐகான் இருக்கு பாத்தீங்களா, பிளஸ் ஐகான் கிளிக் பண்ணி நீங்க வந்து இந்த அமௌண்ட்டை வந்து ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஸோ 1000 அமௌண்ட் இருக்கு. சப்போஸ் நீங்க 2 ஐட்டமா கிளிக் பண்ணி 500 கொடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுவும் கொடுத்துக்கலாம். ஓகே ஓகே ஓகே, புரியுது. நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒரு கிரெடிட் மெமோ பண்ணுங்க. சும்மா கிரெடிட் மெமோ ஒரு சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துறேன். திரும்ப கொடுத்துட்டு திரும்ப நீங்க உள்ளே போங்க, இன்வாய்ஸ் கிரியேட் பண்ற பேஜுக்குள்ளே போங்க. ஓகே, என்ன பண்ணோம்? இப்போ நார்மலா எல்லாமே பண்ணுங்க. பண்ணிட்டு டைப்ல மட்டும் நீங்க கிரெடிட் மெமோ அப்படி டைப் மட்டும் மாத்திருங்க. ஓகே, அதே பிஸ்னஸ் கொடுக்கலாம்ல? அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் கொடுத்துக்கலாம். இந்த நம்பர் வந்து இன்வாய்ஸ் நம்பர் தானே? ஆமா. இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் கொடுத்த நம்பரே கொடுத்தா உங்களுக்கு வராது, டிஃப்ரெண்ட் நம்பர் கொடுத்தா தான் வரும். இல்ல அது ஒன்றும் பிரச்சனை, நம்பர் மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் ஆட் பண்ணிக்கங்க, இல்லை குறைச்சுங்க. ஏன்னா ஒரே நம்பர்ல 2 இன்வெஸ்ட் பண்ண முடியாது, அதனால. டைப் வந்து கிரெடிட் மெமோ. டைப் வந்து கிரெடிட் மெமோ. கிரெடிட் மெமோ தான். இப்போ நீங்க கிரெடிட் மெமோ பொறுத்தவரை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து அமௌண்ட் வந்து மைனஸ்ல கொடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகுது. ஓகே, அப்போ வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து மைனஸ்ல கொடுப்பீங்க. ஆமா, மைனஸ் யூஎஸ்டி மைனஸ் தான் இருக்குங்க இதுல. ஓகே, ஆமா, நீங்க யூஎஸ்டிலே மைனஸ் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ போய் லைன்ஸ் திரும்ப ஆட் பண்ணுங்களா, ஐட்டம்ஸ் ஆட் பண்ணுங்களா? ஐட்டம்ஸ்ல நீங்க அமௌண்ட் வந்து மைனஸ்ல போடணும். மைனஸ் 500 போடணும்ல? மைனஸ் 500 போடணும். இதுல வந்து சர்ச் ஆப்ஷன்ஸ்ல அமௌண்ட்ஸ்ல என்ன போடணும்? அக்கவுண்ட்ஸ்ல வந்து இல்ல இது சும்மா எது வேணா போட்டுக்கலாம். நீங்க சும்மா எக்ஸ்பென்சஸ் கூட போடுங்க.
மேல நீ இன்வாய்ஸ் அமௌண்ட்லயே மைனஸ் போடுங்க. அதான் இன்வாய்ஸ் அமௌண்ட்டுங்களா? அங்கேயும் -500 போடுங்க. அதான் மேல 500 போட்டிருக்கீங்களா நீங்க? நீங்க மேல போட்டிருக்கீங்களா அமௌண்ட்ல? அங்கேயும் 500 மைனஸ்ல போடணும். ஓகே ஓகே. அவ்வளோதானுங்க, எல்லாம் கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டேன் எல்லாத்தையும். அவ்வளோதாங்க சார். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம நார்மல் பே பண்ற மாதிரி வேலிடேஷன், அப்ரூவல், சேவ் பண்ணுங்களா? அண்ட் பே. ஃபர்ஸ்ட் இல்ல இதுக்கு பே பண்ண தேவையில்ல. சேவ் பண்ணுங்களா? ஃபர்ஸ்ட் சேவ் தானே. சேவ் பண்ணுங்க. ஓகே, சேவ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் அப்புறம் நெக்ஸ்ட் வேலிடேஷன் பண்ணுங்களா? வேலிடேஷன் வேலிடேட் ஆயிடுச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து போஸ்ட் லெட்ஜர். யூஸ் அக்கௌண்டிங். நீங்க பண்ணி கொடுத்தீங்கன்னா அக்கௌண்டிங் காமிக்கும் உங்களுக்கு. ஸோ அக்கௌண்டிங் காமிக்கும், கிரெடிட் மெமோன்னு காமிக்கும். ஆமா. நெக்ஸ்ட் வந்து அப்ரூவல். இப்போ அப்ரூவல் பண்ணி பாருங்க. அப்ரூவல் ஆகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபோர்ஸ் அப்ரூவல் தானே? கரெக்ட். ஆமா. கரண்ட் தேவையில்ல. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துருங்க. பேமெண்ட் பண்ண தேவையில்ல, சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துருங்க. இப்போ வந்து என்கொயரி பண்ணுங்க சும்மா திரும்ப. மேனேஜ் ஓகே. இப்போ வந்து அன்பெய்ட் அமௌண்ட் வந்து 500 மைனஸ்ல இருக்கு. அவன் ஏன்னா வந்து பேமெண்ட் பண்ணல, நம்ம வந்து கிரெடிட் மெமோ ரைஸ் பண்ணோம். ஸோ அதனால நமக்கு வந்து அமௌண்ட் வந்து மைனஸ்ல காட்டும். ஓகேங்களா? இப்போ சேவ் டவுன் கொடுத்துட்டுங்களா? டன் கொடுத்துருங்க. இப்போ என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் டாஸ்க் டேப்பை கிளிக் பண்ணுங்க. ஓகே. நெக்ஸ்ட் அவ்வளோதான். நீங்கள் கிரியேட் ஸ்ப்ரெட்ஷீட் கொடுத்தவங்க ஸ்ப்ரெட்ஷீட் டவுன்லோட் ஆகாது இப்போதைக்கு. ஸ்ப்ரெட்ஷீட்டில் இதே தானே பண்ணோம். இப்போ ஒன்றுனா நம்ம அதை நீங்கள் சும்மா கொடுத்து பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, டவுன்லோட் ஆகிடுச்சு. அதை ஓப்பன் பண்ணுங்க. இன்னும் காலம் எதுவுமே வரல. இல்லை, ஸ்க்ரீன் ஷேர் ஆகலையே. நீங்கள் என்ன டவுன்லோட்ஸ்லாம் நிற்கிது எனக்கு. ஷேர் ஆகுறீங்களா? டவுன்லோட்ஸ் நிற்கிது. அது வந்து உங்களுக்கு எப்படின்னா எம்டியா இருக்கும். ஸோ ஏன்னா இது வந்து டெஸ்டிங் இன்ஸ்டன்ஸ், அதில் வந்து ஒரிஜினல் வராது, எம்டியா இருக்கும். நீங்க ஒரிஜினல் இன்ஸ்டன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து உள்ள ஃபார்மட் வரும். ஆமா, உள்ள எம்டியா தான் இருக்கு, எதுவுமே இல்ல. இந்த காலம்ல எம்டியா இருக்கும், ஆனா கலர் மட்டும் சேஞ்ச் ஆகும் பாக்ஸ்க்கு பாக்ஸ். ஆமா, உங்களுக்கு வந்து ஃபார்மட் வந்து எம்டியா. ஸோ அது மாதிரி தான் ரெக்கரிங் பில்லே இருக்கும். நீங்க வெளியே வந்துருங்க சும்மா. தெரியுதுங்களா? வெளியே வந்துருங்க. இப்போ ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதுங்களா? ஷேர் ஆகுது ப்ரோ. நெக்ஸ்ட் ஏதாவது இருக்குங்களா? ஃபர்ஸ்ட் பேபிள் ஆகும். புரியல. இப்போ நான் பண்ண வரைக்கும் கரெக்டா இருக்குங்களா? ஏதாவது தப்பா தான்? இல்ல, நீங்க பண்ணது கரெக்ட் தான். நீங்க ஏன் டவுட் கேட்கணும் இன்னும் இனிமே. ஸோ உங்களுக்கு நான் எனக்கு வந்து இதுதான் உங்களுக்கு பேபிள்ஸ்னா இதுதான் உங்களுக்கு. நீங்க இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுவீங்க, அப்ரூவல் பண்ணுவீங்க, வேலிடேட் பண்ணுவீங்க. அப்படி சொல்லிட்டு மெமோல ஸ்டாண்டர்ட் மெமோல வந்து அந்த அமௌண்ட் ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கு. கிரியேட் மெமோல வந்து நெகட்டிவா நம்ம ஹோல்ட் அப் பண்றோம். கரண்ட் மெமோல வந்து ரிட்டர்ன் பேக் டு தி டெபிட் மெமோல என்ன சொன்னீங்க? சப்ளையர் ரிட்டர்ன் பேக் டு சப்ளையர்.
ஆமா. சப்ளையர் பண்ணுவோம். ஏன்னா அது எதுக்கு ரீபேமெண்ட் நான் 500 இல்ல நான் எதுக்கு நான் 500 மைனஸா போடுறோம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம வந்து சப்ளையர்ட்ட இருந்து 500 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டோம். ஓகேவா? ஓகே. சப்ளையர்ட்ட இருந்து 500 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு நம்ம வந்து பேமெண்ட் பண்ணிட்டோம். பொருள் உள்ள வந்துருச்சு. நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து ரூ. 500 500 பே பண்ணிட்டோம். பே பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வந்து அந்த பொருள் டேமேஜா இருக்கு. இல்ல எனக்கு அந்த பொருள் பிடிக்கல அப்படின்னா, நான் வந்து கஸ்டமருக்கு வந்து அந்த பொருள ரிட்டர்ன் பண்ணிடுவேன். ரிட்டர்ன் பண்ணிட்டேன் ஓகே. அப்படின்னா, நான் கஸ்டமருக்கு அவரோட பொருளையும் நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். அது போக நான் என்னோட 500 கேஷையும் குடுத்துருக்கேன். அப்போ வந்து எனக்கு என் அக்கவுண்டன்சி, ஃபினான்ஸ்ல எப்படி இருக்கும்னா அப்படின்னா, -500 நீடிக்கும். ஏன்னா நான் ரூ. 500 பே பண்ணியிருக்கேன். அந்த ரூ. 500க்குரிய பொருளும் எனக்கு வரல, அந்த காசும் எனக்கு வரல. கரெக்ட்டா? ஆமா, ஆமா. அந்த ரூ. 500க்கு அந்த பொருள நான் ரிட்டர்ன் அனுப்பிட்டேன். நான் அந்த அமௌண்ட்க்கு ஏத்த திங்ஸையும் எனக்கு வரல. அந்த அமௌண்ட் என்ட்ட இல்ல அப்படின்னா, அதனால நான் வந்து 500 மைனஸ்ல குடுப்பேன். அதனால தான் நான் மைனஸ்ல குடுக்குறோம் நம்ம. ஓகே. இப்போ வந்து நீங்க வந்து இப்ப நான் இதுதான் உங்களுக்கு கான்செப்ட்னு சொல்லிட்டேன். இப்ப நீங்க வந்து பிராக்டிஸ் பண்றீங்க. நீங்க வந்து ஒரு இன்வெஸ்ட் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு தான் டவுட் அதிகமா இப்போ வரும். நம்ம எதுக்கு உங்களுக்கு வந்து மைனஸ்ல போடுறோம்? இப்போ நீங்க நம்ம இப்போ எதுக்கு இங்க இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இப்போ நம்மளுக்கு ஒரு கம்பெனிலேருந்து ரிக்வெஸ்ட் குடுக்கும்போது இப்படி தான் நம்ம ரிக்வெஸ்ட் குடுப்பாங்களா? இவ்வளோதான் இந்த புரியல. அமௌண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு ரிக்வெஸ்ட் பண்றாங்க. கிரியேட் மொமெண்ட் நம்ம பேமெண்ட் பண்றோம். இப்போ ஓகே. வந்து கேஷா நம்ம ஒரு இல்ல உங்களுக்கு வந்து எதுவுமே வராது. எதுக்கு யாருக்கு சப்ளையருக்கும் உங்களுக்கும் கான்டாக்டே இருக்காது. ஓகே, ஓகே. சப்ளையருக்கும் யாருக்கு கான்டாக்ட் இருக்கும்னா, சப்ளையருக்கும் ஆர்டர் மேனேஜ்மென்ட் டீம் இருக்காங்க பாத்தீங்களா? ஒரு ஆமா. திங்ஸ் ஆர்டர் பண்றவங்க, அத குட்ஸ ரிசீவ் பண்றவங்க இருக்காங்க பாத்தீங்களா? ஆமாமா. அவங்களுக்கு தான் கான்டாக்ட் இருக்கும். நம்மளுக்கு யாருக்கு எந்த கான்டாக்ட் இருக்கும் அப்படின்னா, இன்வென்டரி டீம் ஆர் ஆர்டர் மேனேஜ்மென்ட் டீம்ல இருந்து நமக்கு வந்து ஒரு இன்வாய்ஸ் காப்பி வரும். நம்ம இங்க இன்வாய்ஸ் கிரியேட் பண்றோம்ல. அது ஆமா. மாதிரி அவங்க ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. நான் இந்த மாதிரி ஒரு பொருள் ஆர்டர் போட்டிருக்கேன். இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த பொருள் உள்ள வந்துருச்சு. நீங்க வந்து நான் ஒரு இன்வாய்ஸ் காப்பி அனுப்புறேன். அந்த இன்வாய்ஸ் காப்பிய வச்சு நீங்க அந்த சப்ளையருக்கு வந்து பேமெண்ட் பண்ணுங்க அப்படி சொல்லுவாங்க. நம்ம ஓகே. வேலை அதான். ஃபினான்ஸ் ஓ! மேனேஜ்மென்ட் பண்றது அதிலேயே நம்ம இப்போ வேலை. அதிலேயே இருக்கும். ஸ்டாண்டர்டா பண்ணணும், கிரியேட் மெமோ பண்ணணும், டெபிட் மெமோ பண்ணணும், எல்லாமே பே அதுலயே இருக்கும். இப்போ வந்து அதுலயே நம்ம கிரியேட் இன்வாய்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒரு ஃபீல்ட் இருக்கும். கிரியேட்டிங் P1 இருக்கும் பாத்தீங்களா? இன்வாய்ஸ் பிசினஸ் யூனிட்டுக்கு மேல. சும்மா கிளிக் பண்ணுங்களேன். இந்த இருக்கா ஐடென்டிஃபைங் PO இருக்கா? ஆமாமா. ஐடென்டிஃபை அது வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் யார் கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஆர்டர் மேனேஜ்மென்ட் டீம் கிரியேட் பண்ணுவாங்க. அவங்க இங்க வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணி அவங்களே எல்லா டீடைல்ஸ் ஃபில் பண்ணிடுவாங்க. எந்த ஓகே. பிசினஸ் யூனிட், சப்ளையர் யாரு, அதுல லைன் எல்லாமே அவங்க ஆட் பண்ணிடுவாங்க. ஆட் ஓகே. பண்ணி நம்மளுக்கு அனுப்புவாங்க. நம்ம வந்து ஜஸ்ட் அந்த ரெசிப்ட்ல இன்வாய்ஸ்ல இருக்க PO நம்பர் மட்டும் இங்க என்டர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எல்லா டீடைல்ஸ் ஃபில் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஓகே, ஓகே, ஓகே. ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ரிப்போர்ட் ஆயிரும். அதுதான் ஆட்டோமேட்டிக் இன்வாய்ஸ்னு சொல்லுவோம். ஃபில் ஓகே. ஆயிரும். ஆனா ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆச்சு அப்படின்னா அதுலயே நம்மளுக்கு இருக்கும். நம்ம எந்த சப்ளையருக்கு பே பண்றோம் அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு வந்து குட்ஸ் ரிசிப்ட் இருக்கும். குட்ஸ் ரிசிப்ட் ஒன்றும் இல்ல. சப்ளையர் வந்து நம்மளுக்கு வந்து குட்ஸ் அனுப்பும்போது அதுல வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க Flipkartல வந்து ஒரு பொருள் ஆர்டர் பண்ணி வச்சுக்கங்களேன். இந்த Flipkart பாக்ஸ்ல ஒரு மேல பில்லு ஒட்டிருப்பாங்க தெரியுமா? ஆமா. அதான் குட்ஸ் ரெசிப்ட்னு சொல்லுவோம். சப்ளையர் வந்து நம்மளுக்கு குட்ஸ் அனுப்பும்போது இன்வென்டரிக்கு அனுப்புவாங்க. இன்வென்டரி டீம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளுக்கு பர்ச்சேஸ் ஆர்டரோட வந்து ஒரு இன்வாய்ஸ் வரும். அந்த இன்வாய்ஸ் பிளஸ் குட்ஸ் ரெசிப்ட் அந்த குட்ஸோட சேர்ந்து வர பில்லோட காப்பி. இதுதான் ஒரிஜினல் அமௌண்ட் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? அந்த ஆமா. குட்ஸோட அமௌண்ட். அதுக்காண்டி அந்த 2 காப்பி நம்மளுக்கு அனுப்புவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணி கஸ்டமருக்கு வந்து நம்ம பேமெண்ட் பண்ணுவோம். இவங்க தான் கஸ்டமர். இதான் கஸ்டமரோட பேங்க் அக்கவுண்ட். இந்த மாதிரி கஸ்டமர் வந்து சப்ளையர் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. சப்ளையர் கொடுத்த பிறகு நம்மளுக்கு வந்து இங்க இருக்கும். இந்த சப்ளையரோட பேங்க் அக்கவுண்ட் இதுதான் நம்மகிட்ட இருக்கும். நம்ம இந்த சப்ளையரை கிளிக் பண்ணி அந்த சப்ளையரோட பேங்க் அக்கவுண்ட் நம்ம வந்து பேமெண்ட் பண்ணுவோம். இதுதான் ஹோல் ப்ராசஸ். ஏபியோட ப்ராசஸ் இதுதான். இப்ப நான் பண்ண வரைக்கும் எல்லாமே கரெக்ட். கரெக்ட் தான். இது வந்து சிம்பிளா சொன்னோம் அப்படின்னா ப்ரொக்யூர் டு பேன்னு சொல்லுவோம். கொள்முதல் பண்றதுல இருந்து பணம் கொடுக்கறது வரைக்கும். நம்ம ஒரு திங்ஸை வந்து குட்ஸை நம்ம ஆர்டர் பண்றதுல இருந்து அது எப்படி உள்ள வருது, எப்படி மேனேஜ் பண்றோம், எப்படி அதுக்கு இன்வெஸ்ட் கிரியேட் பண்றோம், கடைசியா எப்படி வந்து அந்த குட்ஸ்க்கு வந்து பேமெண்ட் பண்றோம். ப்ரொக்யூர் டு பேன்னு சொல்லுவோம். அந்த ப்ராசஸ் தான் இதுல ஃபுல்லி நடக்கும். இதுதான் ஒரு பேபிள்ல பொறுத்தளவுக்கு ஒரு பேபிள்ல ஃபுல் அண்ட் ஃபுல்லி நடக்கிற ஒரு கான்செப்ட். இந்த ரீசைக்கிள் இதான் நடக்கும் உங்களுக்கு. ஒரு ஆர்டர் பண்ணுவீங்க, குட்ஸ் வரும், காப்பி வரும். அந்த காப்பி வச்சு நீங்க வந்து இன்வெஸ்ட் கிரியேட் பண்ணி பேமெண்ட் பண்ணுவீங்க. இதுதான் நடக்கும் ஏபிஐ பொறுத்தளவு. இதேதான் இந்த ஏபில 4 தான் சொல்லுங்க. 4 தான். இப்போ இதுலயே உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். நீங்க அதை கேட்கவே இல்ல. என்னன்னு சொல்லுங்க. நீங்க வந்து வேலிடேஷன் பண்ணீங்க பாத்தீங்களா? ஆமா. வேலிடேஷன் பண்ணிட்டு அக்கவுண்டிங் பண்ணீங்க. அக்கவுண்டிங் பண்ணிட்டு நீங்க அப்ரூவல் பண்ணும்போது உங்களுக்கு அப்ரூவல் ஆகல. கரெக்ட்டா? ஆனா நான் பண்ணும்போது எனக்கு அப்ரூவல் ஆச்சு. ஆமா. ஆனா உங்களுக்கு அப்ரூவல் ஆகல. அது வந்து டவுட் கேட்பீங்கன்னு நினைச்சேன் நானு.
அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அது நீங்க ஒன்றுனா சொன்னீங்களே ஒன்றும் இல்லை. கடைசியா பாத்துக்கலாம்னு சொன்னீங்க. அதான் அப்படியே நான் அதான். அப்படியே அது கேட்டுருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து என்னன்னா நான் அவங்க செட்டப்ஸ் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா. செட்டப்ஸ்ல வந்து இந்த பிசினஸ் யூனிட் கீழே வந்து பண்ணும்போது நம்ம அப்ரூவல் கொடுத்துருக்கோம் நாங்க. ஓகே ஓகே. அங்க அப்ரூவல் கொடுத்தீங்க அப்ரூவல் பண்ணுவோம். சும்மா செக் பண்ணி பாருங்களேன் அது அங்க அப்ரூவல் இருக்கா இல்லைன்னு. அப்ரூவல் இல்லை கொடுத்துருக்கு. அப்ரூவல் கொடுத்தும் இங்க வரல அப்படின்னா வேற பிரச்சனை. அது வந்து இன்ஸ்டன்ஸ் பிரச்சனை. நம்ம அப்ரூவல் இல்ல மேல ப்ரொஃபைல் கிளிக் பண்ணுங்களேன். ப்ரொஃபைல் எம்யூன்னு இருக்கு பாருங்க. ஓகே ஓகே. கிளிக் பண்ணி செட்டப் பண்ண மெனு இருக்கும். அந்த இருக்கு பாருங்க. செட்டப்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் இருக்கு பாருங்க. செட்டப் பர்ஃபார்மன்ஸ் கீழே செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் மேனேஜ் கான்ஃபிகரேஷன் கீழே அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து மேல 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 வந்து ஃபினான்சியலுக்கு மாத்துங்க. இன்னும் மேல ஸ்க்ரோல் பண்ணுங்க. டாப் செட்டப்ல வந்து ப்ரொக்யூர் ப்ராஜெக்ட் ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா. அது கீழே டிராப் டவுன் மாதிரி இருக்க பக்கத்துல மேல விஷன் கீழே எங்க சொல்றீங்க. மேல விஷன் ஒரு லோகோ இருக்கா. விஷன் லோகோ. ஆமா விஷன் லோகோ அது இருக்கு. கீழே டிராப் டவுன் இருக்கா. அதை கிளிக் பண்ணி ஃபினான்சியலுக்கு சேஞ்ச் பண்ணுங்க. எதுங்க சேஞ்ச் பண்ணனும். ஃபினான்ஷியல். ஓகே. இப்போ வந்து பேயபிள்ஸ் கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து இல்ல இருங்க வருங்க. மேனேஜ் இன்வாய்ஸ் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணுங்க. இல்ல மேனேஜ் இன்வாய்ஸ் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணுங்க. ஓகே. ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா அப்ரூவல் இருக்கும். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா அப்ரூவல் வந்து எனேபிள் பண்ணணும் நம்ம. கரெக்ட்டுங்களா. பண்ணிட்டு அலோ ஃபோர்ஸ் கொடுக்கணும். அலோ ஃபோர்ஸ். இதுதான் நம்ம வந்து அப்ரூவல் கொடுத்தப்ப வராத காரணம் இதுதான். ஆமா. ஓகே. இதுல நம்ம செட்டப்ஸ் எல்லாமே இருக்கும். கரெக்ட்டுங்களா. நம்ம பண்ண செட்டப்ஸ் எல்லாமே நம்ம வந்து டிஃபால்ட்டா இருக்கும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்டார்டிங் செட்டப் பண்ணல. ஸ்டார்டிங் இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணோம். நம்மளுக்கு வந்து அங்க ஒரு இஷ்யூ வந்துச்சு. அங்க வந்து ஒரு இஷ்யூ வந்ததுனால தான் நம்ம இங்க வந்து பாக்குறோம். கரெக்டா. சோ அதே மாதிரி தான் செட்டப்ஸும் நம்மளுக்கு அங்க வந்து ஒரு எரர் வருது, ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா நம்ம இங்க வந்து செக் பண்ணிக்குவோம். அதுக்காண்டே செட்டப்ஸ். ஃபோர் செட்டப்ஸ் நம்ம பார்க்கணும்னு தேவையில்ல. நம்ம வந்து இதுதான் இதை பண்ணாதான் நம்மளால அதை பண்ண முடியும். செட்டப்ஸ் அங்க வந்து நம்ம எரர் ஷோ ஆச்சுன்னா டைரக்டா வந்து இங்க தான் பார்ப்போம். பேமெண்ட், அப்ரூவல், ரீபேமெண்ட் இதெல்லாம் இதுல தான் வந்து பார்ப்போம். கரெக்ட். எல்லாமே இங்க வந்து பார்த்துக்கலாம். இப்போ சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ நெக்ஸ்ட் நீங்க ஒரு டிரான்சாக்ஷன் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க உங்களால ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆகும் சொல்றீங்க. அப்ரூவல் கொடுக்க முடியும். அவ்வளவுதான். இதுல இப்போ இன்வாய்ஸ்ல வந்து மேனேஜ் பேமெண்ட் ஆப்ஷன் அதே தான். கரெக்ட்டுங்களா. நீங்க வந்து பேமெண்ட் பண்ணும்போது ஏதாவது உங்களுக்கு வந்து ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா நீங்க அதல பாத்துக்கலாம். இதுல இருந்து பாத்துக்கலாம். கரெக்ட்டுங்களா. இதுல வந்து எல்லாமே கரெக்ட்டா செட்டப் பண்ணிருக்கோம். கரெக்ட்டுங்களா. ஆமா கரெக்ட். இதுலயும் பேங்க் ப்ராசஸ், கரன்சி ரேட், இதுல வந்து கன்வர்ஷன் ரேட் ஆஃப் என்ட்ரிஸ் கூட நம்ம அதில் போய் மாத்துறோம்னா இங்க வந்து கரெக்டா இங்க வந்து மாத்துறோம். கரெக்ட்டுங்களா. கரெக்ட். ஆமா இனிமே எல்லாம் மாத்திக்கலாம். ஸோ மாற்றி நீங்க சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுக்கணும். அதான் மெயின். சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த நீங்க மாத்தின சேஞ்ச் வந்து சேவ் ஆகாது. ஓகே. ஓகேங்க. அவ்வளவுதான். வரதா சொல்றீங்களா. வேற டவுட் இருக்கா. இல்லை இப்போதைக்கு டவுட் இல்லைங்க. இப்போ நான் போக பண்ண ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். கரெக்டா சொல்றீங்களா. ஆமா கரெக்ட். நீ பண்ண உங்களுக்கு ஈஸியா வந்துடும். நெக்ஸ்ட் இப்போ பேபிள்ஸ்லேயே அவ்வளோ தான். இப்போ அதிலே இப்போ போயிட்டீங்கன்னா நம்ம வந்து பேமெண்ட்ல அதே தான். இப்போ வந்து இன்வாய்ஸ் பார்த்தோம். அதுலயே பேமெண்ட் பார்ப்போமா. இதுலயே இல்ல அது வந்து ரெண்டு ஒண்ணுதான். நம்ம வந்து உள்ளக்கு இன்வெஸ்ட் கிரியேட் பண்ணும் போதே பேமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பேமெண்ட் தேவையில்லை நம்மளுக்கு. நம்ம அங்க பேமெண்ட் பண்ணாம இருந்தா அப்படின்னா இந்த பேமெண்ட் பண்ணுவோம். ஓகே. இங்க வந்து இங்க என்ன பண்ணுவோம்னா இன்வாய்ஸ் இம்போர்ட் பண்ணி பேமெண்ட் பண்ணுவோம். ஸோ அவ்வளோ ரெண்டுக்கும் ஒரு டிஃபரன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே. இதுல எப்படி நம்ம பேமெண்ட் புதுசாக கிரியேட் பண்ணுவோங்க. அது வந்து இந்த டாஸ்க் டேப் இருக்கு பாருங்க. மேல டாஸ்க் டேப் இருக்கா. நம்ம எப்போ எங்க ரைட் சைடுல இருக்கு பாருங்க டாஸ்க் டேப். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா கிரியேட் பேமெண்ட். ஸோ இதுல போய் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கீழே வந்து கீழே இருக்கும். ஸோ நம்ம மேல எல்லாமே சூஸ் பண்ணிட்டு அந்த இது இருக்கு பாத்தீங்களா. வியூல போயிட்டு நம்ம எடிட் பண்ணணும். வியூல போய் பண்ணுங்களா. இல்ல அந்த இது பக்கத்துல இருக்கு பாத்தீங்களா. அது பக்கத்துல இதுவா. அதை கிளிக் பண்ணுங்க. அது எக்ஸல் ஓபன் ஆகுது. இல்ல இது பண்ணுங்க. டீடாச் கிளிக் பண்ணுங்க. டீடாச். ஆமா டீடாச்.
அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ப்ளஸ் ஐக்கான் காட்டும். வெளியே வாங்க, வெளியே வந்துடுங்க. இது வந்து இன்வாய்ஸ் ஆட் பண்ற மாதிரி இருக்கும், ஒரு இது இருக்கும். 1 செகண்ட் இருங்க. பண்ணலாம் அட்வான்ஸு அடிஷனல் பெர்மிஷன்ஸ். இல்ல நீங்க அதுலயே பேமெண்ட் டீடைல்ஸ் போங்களேன். ஓகே. செப்பரேட் சைட் பேமெண்ட் ஒன் செகண்ட் இருங்க. ஒன் செகண்ட் நான் பார்க்குறேன். நம்ம அன்னைக்கு பார்க்கும்போது வந்துச்சு. இதுல என் சிஸ்டம்ல எதுவும் வரல. நம்ம இன்டர் பண்றது வந்துச்சு, அது மட்டும் காணும். என் செட்டப்ல ஏதாவது மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். செட்டப் தான் இருக்கும். அன்னைக்கு வந்து எப்படி இருக்கும்னா, இங்க வந்து இன்வாய்ஸ் டு பே கீழே ஒரு டாக்குமெண்ட் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்மளோட இன்வாய்ஸ் நம்பரும் இல்ல பிசினஸ் யூனிட் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த இன்வாய்ஸ் நீங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நம்ம அதை வச்சு பேமெண்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி தான். ஆமா, அது மாதிரி. பட் இந்த என் சிஸ்டம்ல அது ஏன்னு தெரியல, வரல. ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஏபி பொறுத்த வரைக்கும் இவ்வளோதாங்க கான்செப்ட், கரெக்டுங்களா? ஆமாம் ப்ரோ. செட்டப்ஸ் ஓகே, செட்டப்ஸ் கூட நான் பார்த்துட்டேன். ஓகே, ரிசீவல்ஸ் பார்க்கலாங்களா, நாளைக்கு பார்க்கலாங்களா ரிசீவல்ஸ்? நாளைக்கு கூட பார்க்கலாம் ப்ரோ. ஏதாவது டவுட்னா தான் கரெக்ட்